நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன தரமா செய்கைகள்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போமா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்க. அவனுன்னு ஒரு பக்கம் எப்படியாவது எல்லாத்தையும் அடிச்சு புரிங்கி வாரி வாரி போட்டு நாம தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கேடு கட்டு என்னத்தோட சுத்தின்னு இருக்கான். வாய்ப்பில்லை ரசா, வாய்ப்பில்லை. ஒருத்தரை நீ ஜெயிக்கணும்னா நீ போட்டி போட்டு ஜெய், உன் முன்னேற்றத்தை வச்சு ஜெய். அவன்கிட்ட புடுங்கி நீ ஜெயிக்கணும்னு நினைச்சுன்னா வாழ்க்கையில உன்னால ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவன் உனக்கு மேல உங்க ஒப்பனா இருப்பான். அவன் எந்தெந்த விதத்துல எப்படி ஜெயிக்கணும், இதான் நம்ம பிளான். அந்த பிளானை எப்படி உடனே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்ல எல்லாத்தையும் ஒரேடியே கேதர் பண்ணி வச்சுருப்பான். நீ முட்டாளாட்டா அவனோட இது ஐடியாவை திருடினா நாம தான் கெத்து, நாம தான் எல்லாம் ஒரு சீனா வேற லெவல்ல ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவரு தர்மடியே வாங்குவா. ஆனா நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுங்க, இந்த சொத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் எழுதி கொடுத்து போயிட்டாரு, நம்ம இலக்கியாவை போயிட்டாங்க. இந்த சமயத்துல கரெக்டா நம்மளோட தலைவி அஞ்சலி போன இடத்துக்கு இலக்கியா வந்து பேசும்போது போகிட்டு போனது வந்தது வந்துச்சு, அதை விட்டு தள்ளடா, அடுத்து நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு கான்செப்ட்ல போக போறோம். சரி வாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்க, அவனோட ஆணி வீரவே அசைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம இந்த எஸ்எஸ்கேவுக்கு சரியான பாடம் போடுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்கல்ல, அவங்கள வச்சுதான் எஸ்எஸ்கேவை அழிக்கணும். எஸ்எஸ்கே உன்னை எப்படி அழிக்கணும், எந்த விதத்துல அடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட ஆட்டம் இதோட முடிவு வரப்போதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் இலக்கிய ஒரு பக்கம் அந்த இடத்த விட்டு போறாங்க. உடனே இலக்கியாவுக்கு நான் இங்க வந்தா எப்படி தெரிஞ்சு, யாரா சொன்னீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, யாருமே எதுவுமே சொல்ல, எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறேன். மேடம் நீங்க வேலையை விட்டு தூக்க முடியாது, ஒரு அவரைக்கொட்டையை விட்டு தூக்குங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க நினைச்சா பண்றதுக்கு ஒண்ணு இது ஊடு இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு. நீங்க வேலையை விட்டு தூக்கணும்னா எங்களுக்கு ஒரு லாஸ் இல்லை, எங்களுக்கு அடுத்த கம்பெனி இருக்கு. உங்களுக்கு கம்பெனி ஒரு ரேடியா தபால் ஆயிரும். அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு சோறுக்கு போனதான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி அங்கிருந்து கிளம்புறாங்க. அஞ்சலிக்கு பிசினஸ் ரீதியா ஒரு அவரை பற்றியும் தெரியாதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிசினஸ்னா அப்படியே சும்மா அவங்க நினைச்சதுதான், அவங்க போனா போவோம் வரும்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூதான ஒரு குருட்டு மனப்பான்மையோட இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒன்றும் சொல்லியும் புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு முன்ன பின்ன ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாதான் தெரியும். ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க சொன்னா நாம என்ன சொல்ல வரோம்னு சொல்லிட்டு. ஆனா புரிஞ்சுக்காம நான் தான் பெரிய ஆளு, நான் தான் அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. சரி அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்ம எஸ்எஸ்கே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறாரு ஒரு பக்கம். அது மட்டும் நம்ம போன்ல எஸ்எஸ்கேவை சும்மா கிளின்னு கிழிச்சிடறாங்க. இதுக்கு மேல எஸ்எஸ்கே ஒரே வார்த்தை தான் சொல்லிடுறாரு, எப்பா அவங்க விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன், எப்பா நான் வந்தா எனக்கு தான் அசிங்கம் அவமானம் துக்கம் துயரம், இனிமே நான் எந்த ஒரு விஷயத்துக்கு வரமாட்டேன், என்ன ஆளா விட்டா சரிடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. இதுக்கு மேல எஸ்எஸ்கே அந்த இடத்துக்கு வரவும் போறதுல ஒன்றும் நடக்கவும் போறதுல. சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா, வாழ்க்கையில படாத அசிங்கங்களா பட்டாங்க. வீட்டுல போய் தாம் தூம் தடால் அடின்னு எகிறாங்க. யார் அந்த இலக்கிய கௌதமோட கேபினை நான் போய் ஓபன் பண்ணது அவரே கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட சண்டை போட, பைரவி நீ எதுக்கு போன, எதுக்காக போன, சொல்லுன்னு கேக்குறாங்க. இப்ப மாட்டினியா? சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.